7 கிணறுலையும் வந்து அதில் இருக்கிற தண்ணி வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குமா. ஒன்று சாப்பிட்றதுக்காக இப்போ நிற்கிறோம். இனிதான் இந்த கடைக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். அதாவது கிட்ட நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளோ அழகாக இருக்குது. எங்களுக்கு தேவை வந்து இந்த மூங்கில்ல வர அர்ச்சனை கூட தான் வேணுமே. 150 தானே, 350 நாங்கள் போகிற வழியில் ஒரு சம்பவமும் காத்திருக்குது. அது என்ன சம்பவம்டா வரைக்கில் நான் அதை கவனிக்காமல் வந்துட்டேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு வித் சுதர்ஷி. இப்போ நாங்கள் எல்லாரும் எங்கே வழிகிட்டு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரிப் ஒன்றுக்கு போக போகிறோம், ஒரு டூர் ஒன்றுக்கு தான் போக போகிறோம். இப்போ பார்த்தோம்னா நேரம் சரியாக விடிய 5 மணி. நாங்கள் இப்போ வீட்டை தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் போய் அந்த பஸ் நிற்கிற அடிக்கு போயிட்டு நாங்கள் போக போகிறோம். அதாவது இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்தால் அந்த டூருக்கு வழிக்கிட போகிறோம். எங்கெங்கே போக போகிறோம்னு சொல்லுங்க. திருகோணமலை, கண்டி. திருவோணமலைக்கும் கண்டிக்கு தான் போகிறோம். இப்போ விடிய காலம் பஸ் வலிக்கிட்டு அப்படியே ட்ரிங்கோ போகும்னு சொல்லிடணும். இப்போ எல்லாம் பரபரப்பாக வழிக்கிட்டு நிற்கிறோம் தானே. ஆனால் இது பஸ்ஸில் போய் அங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. இதுதான் நான் முதல் தடவை திருவோணமலை கண்டி அதெல்லாம் போகிறது. நான் இதுதான். நீங்களும் முதல் தடவையா? நீங்கள் ஓகே. அப்போ எல்லாருக்கும் முதல் தடவை தான் இது நாங்கள் ட்ரிப் பழிக்கிறது கண்டி திருவோணமலைக்கெல்லாம். நாங்கள் அங்கே போய் என்னென்ன ரசிக்கிறோமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் தர போகிறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட இயலாது. அப்போ பிரித்து தான் நான் போகிற இந்த ட்ரிப்பை உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோட சேர்ந்து என்ன மாதிரியே இந்த ட்ரிங்கோமலி கண்டி தெரியாத ஆட்கள் எல்லாம் இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கும். அதுக்கு எல்லாரும் என்ன செய்யணும், மறக்காம வித் சுதர்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். ரோலிங் ஆகுது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். பாப்போம். இன்றைக்கு காலையில் 6 மணிக்கு ட்ரிப் அப்படியே கலகலப்பாக ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஒரு பயணம் நாங்கள் வலிக்கிறோம்னா அதுக்கு முதல்ல எங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி இந்த கோயில் ஒன்றுக்கு போய் அங்கே தேங்காய் உடைச்சு அப்படி தான் தொடங்கணும். வழிபாடு ஒன்று செஞ்சுட்டு தான் தொடங்கணும். அப்படி எங்களோட மானிப்பாய் மருதடியில் வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சு கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ட்ரிப் வந்து திருநீட்டு பூசோட இனிதே ஆரம்பமாயினது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பிறகு தான் கலகலப்பான நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரிப் வலிக்கிடைகளில் எல்லாருமே ஜாலியாக தான் வலிக்கிட்டுனாங்க. இதே ஜாலியோட இந்த ட்ரிப் முடியோடும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லி கொண்டு இருந்தாங்க. இது என்ன தெரியுது, நான் படித்த பள்ளிக்கூடம் உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் யாழ்ப்பாணத்தில் சரியான ஃபேமஸான ஸ்கூல்ஸில் இந்த பள்ளிக்கூடமும் உண்டு. நான் படித்தேன்னா இங்கே தான். அதோட எங்களோட பெடிகள் பஸ்ஸுக்குள்ளே ஆடவும் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. விடிய காலவே அந்த எனர்ஜி வைபோட இந்த ட்ரிப் வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து புதுக்குளம் சந்தி மாங்குளம் அவடத்தில் தான் நிற்கிறோம். அவடத்தில் வந்து ஒரு கடைக்கு வந்து நாங்கள் அந்த கடையில் வந்து சாப்பிட்றதுக்காக இப்போ நிற்கிறோம். இனிதான் இந்த கடைக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். அதாவது இப்போ தான் எங்களோட காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். நேரம் இப்போ 9:10. நாங்கள் வலிக்கிட கொஞ்சம் லேட் ஆகிடுது. அப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு நீ சாப்பிட்றது அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது வலிக்கிடுவோம். இந்த கடையெல்லாம் செம்ம க்ளீனாகவே இருந்தது. நாங்களும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸையும் வாங்கி கொண்டு வலிக்கிட்டுட்டோம். இங்கே திருவோணமலை தானே என்ன அதான் இனி அப்படியே நாங்கள் திருவோணமலைக்கு தான் வெளிக்கிட போகிறோம். அப்படியே நீ வெளிக்கிட்டு அடுத்ததை பார்ப்போம். காதலித்து பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் என்று வைரமுத்து சொல்லி இருக்கிறாரல்லோ. உண்மையில் பயணம் செய்து பாருங்கோ, அப்போவும் உங்களை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டமே உருவாகும். ஏன்னு கேட்டிங்கட்டா நாங்கள் எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கைக்குள்ளே ஏதோ ஒரு விதமான மன உளைச்சல் கட்டாயம் எல்லாருக்குள்ளேயும் வரும் தான். இப்படியான பயணங்கள் தான் எங்களை வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புது மனுஷராக வச்சிருக்கும் அப்படின்றே சொல்லலாம். அப்படி தான் நான் ஏற்கனவே அந்த ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். 13 வருஷம் கழித்து எனக்கு ஒரு பெரிய ட்ரிப்புன்னு சொல்லி இந்த ஒரு ட்ரிப் எனக்கு செம்ம ஒரு எனர்ஜி வைபாகவே இருந்து கொண்டிருக்கு. ஃபைனலி இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ திருகோணமலை அந்த கிண்ணியா வெந்நீர் ஊற்று அங்கே தான் வந்து நிற்கிறோம். முதலாவது இடமா ட்ரிங்கோவில். இப்போ அதை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறதுக்காக தான் நிற்கிறோம், லைனில் நிற்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே ஏராளமான டூரிஸ்ட் இப்போ நிற்கிறோம். இதுதான் நாங்கள் இப்படி இந்த இதை வந்து உள்ளே போகிற வழி வந்து இதில் 7 கிணறு மாதிரி இருக்குது. அந்த 7 கிணறுலையும் வந்து அதில் இருக்கிற தண்ணி வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குமாம். ஒன்று சுடுமாம், ஒன்று குளிருமாம் அப்படின்றலாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் தெரியல என்ன மாதிரிண்டு. இதான் முதல் தடவை நாங்கள் பார்க்குறதுன்றதுனால நான் பார்க்குற மாதிரி அப்படியே உங்களுக்குமே இதை காட்டிக்கொள்கிறேன். பாருங்கள், இதில் 7 கிணறு இருக்குது. இப்போ ஒவ்வொரு கிணறாக வந்து நாங்கள் செக் பண்ண வேணும். அம்மா நீங்கள் எடுக்கக்குள்ள இது வந்து முதலாவது கிணறு. அதுக்குள்ள காசு எல்லாம் போட்டிருக்கணும். என்ன இதுக்கு உள்ளுக்குள்ள வந்து காசு எல்லாம் போட்டிருக்கணும். சுடுவது சரியா சுடுவது இந்த தண்ணி. வெயிலும் தானே இந்த வாளிகட ஜாமா எனக்கு சுடுதா? என்ன செய்யுது? சுடுதா?
ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. சுடுதம்மா சுடுதம்மா. அது எல்லாம் ஒரே மாதிரி தானே என்ன? வித்தியாசமா இருக்கு. இதுவும் சுடுதுதானே? அதே தான் ஒரே தான். அப்படியா? இங்கே இதுவும் சூடுதான். இதுவும் சூடுதான். அதான் எல்லாம் ஒரே மாதிரி தான். வித்தியாசமா சொல்ற அளவுக்கு அப்படியாண்டு இல்ல. எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்குது. அடுத்தது இந்த தண்ணியை பார்ப்போம். இது மூன்றாவது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்சம் லைட்டா குளிருது போல. இது மூன்றாவது கிணறு. அடுத்தது குளிரவே இல்லையாக்கா? குளிர இல்ல, எல்லாம் சுடுது. இதை பார்ப்போம். அடுத்தது சரியான வெயில். அதுதான் வெயில் கூட தானே இது. அடுத்தது எல்லாம் சேம் தான். நாலாவது. அது 4. இது 5வது. அடுத்தது 6, 7 அங்க இருக்கு. இது 6, இது 7, இது 7வது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசமும் இல்ல. 7 கிணறுலையும் தண்ணி ஒரே மாதிரி தான் சுடுவது. என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7டா. 7 இருக்கு. இவன் கேட்ட மாதிரியே இந்த கிண்ணியாக்கு பெரிய ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. இது வந்து ராவண மன்னன் காலத்தில் தான் இந்த ஒரு வெந்நீர் ஊற்று வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதா இந்த வரலாறு எல்லாம் சொல்லுது. அது ஒரு பெரிய வரலாறு. அது எல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய நேரமே வேணுமென்று தான் சொல்லலாம். இப்போ இருக்கிற இந்த கிணறுகள் எல்லாம் வந்து 90ல் இருந்து 120 சென்டிமீட்டர் ஆழம் இருக்கிறதா இருக்குது. அதாவது எல்லாமே சதுர வடிவில் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து இயற்கையாக தான் இந்த வெந்நீர் ஊற்றுகள் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. நாளடைவில் அது வந்து ஒரு செயற்கை கிணறுகளாக கட்டப்பட்டிருக்கிறதையும் பார்க்கலாம். இங்கே ஒரு வரலாறு சார்ந்த ஒரு ஐதீகம் இருக்கிறதையும், அதாவது ராவண மன்னனோட சம்பந்தப்பட்டு இது இருக்கிறதையும் பார்க்கலாம். இலங்கையில் இந்த உள்நாட்டு போர் நடக்கிற வரைக்குமே இது அவ்வளவு பெரிய ஒரு பிரசித்தமாக உள்நாட்டு பயணிகள் வெளிநாட்டு பயணிகளை ஈர்த்ததா இல்லை. ஆனால் இந்த போர் முடிவுற்றதுக்கு பிறகுதான் இது அதிகளவான சிங்கள மக்களை ஈர்த்திருக்கு இந்த ஒரு இடம் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே நாங்கள் உள்நுழையணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் டிக்கெட்ஸை வாங்கி கொண்டு தான் உள்ளுக்குள்ளேயும் போக வேண்டிய ஒரு முறை ஒன்று இருக்குது. இங்கே இருந்து போகிறோம். இங்கே வந்து 7 கிணறுலையும் அது வித்தியாசமான சூடு இருக்குமெண்டது. ஆனால் அப்படி ஒன்றுமே தெரியல. எல்லாமே ஒரே சூடு தான் இருந்தது. வித்தியாசமா சுடுமென்று சொல்லியிருந்தவே இல்லை. சுட்டதை எல்லாம் சுட்டது இல்லை. 7 சுட்டது. இப்போ நாங்கள் இங்கே இருந்து வெளியில் போக போகிறோம். வெளியிலேருந்து வரைக்குள்ளேயே நாங்கள் நிறைய கடைகள் அந்த வர்ற பாதை எல்லாம் அப்படி இருந்தது. இப்போ போகைக்குள்ளே நான் அந்த பாதை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போக போகிறேன். இதில் நாங்கள் போகிற வழியில் ஒரு சம்பவமும் காத்திருக்குது. அது என்ன சம்பவம்ண்டா, வரைக்குள்ளே நான் அதை கவனிக்காமல் வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் அதில் இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னு. தெரியுமா என்ன இருக்குண்டு? என்ன இருக்கு? என்னது அது? அந்த என்ன காசுக்கு தான் நம்ம தலையில எல்லாம் போட்டு எடுக்கலாம்னு சொல்லி. ஓ அதுதான். அது காசுக்கு தான் வச்சு எடுக்கிறாங்க. ஆனா அது எங்களுக்கு பயமா இருக்கே. அதுதானே நான் பார்க்க மாட்டேன். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே எல்லாம் கடந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு தண்ணி இருக்குது. குடி தண்ணியா? குடிநீர் குடிக்கிறதுக்கு மட்டுமே இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னாமா, இங்கே உள்நாட்டு ஆக்களுக்கு 100 ரூபா டிக்கெட், வெளிநாட்டுக்காரருக்கு வந்து 500 ரூபா டிக்கெட். இங்கே இருக்குதானே? நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்க மாட்டேன். அந்த பக்கமே திரும்ப மாட்டோம். திரும்பவே மாட்டோம். இப்போ வந்துட்டோம், வெளியில் வந்துட்டோம். ஒரு மாதிரி என்னம்மா பாபம்? ஒரு அர்ஜுன கூடையும் தொப்பியும். ஓகே. இப்போ நாங்கள் வெளியில் வரையக்குள்ளே பாருங்க, அவ்வளவு
நிறைய கடைகள் இருக்கு இதுக்குள்ள. நிறைய சாப்பாடு ஐட்டமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் வீட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் எங்களுக்கு தேவை வந்து இந்த மூங்கில்ல வர அர்ச்சனை கூட தான் வேணுமே. நம்ம அந்த கூடையை தான் இப்போ தேடுறோம். நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. தொதல அம்மா வந்து தொதல் வாங்க போறேன்னு சொல்லி வந்துருக்கு. எவ்வளவு வேணா? 1/2 கிலோ 350. 150 தானே? 350. ஓகே 1/2 கிலோ தான். 1/2 கிலோ 350. எங்களை விட்டுட்டு வந்தவ எல்லாரும் போயிடுச்சினோம். இப்போ நாங்களும் போகத்தான் வேணும். எல்லாரும் போயிட்டோம். இப்போ நாங்கள் அந்த லாஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக ஓடி போயிட்டுருக்குறோம். இங்கே இவ்வளோ கடைகள் இருக்குது. தேவையான நிறைய சாமான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்தது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். இப்போ நேரம் பார்த்தோம்னு சொன்னால் 12:30 மணி. நாங்கள் ட்ரிங்கோவில் அடுத்தடுத்த இடங்கள் பார்க்க வேணுமென்றதால எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைன்றதால தான் நாங்கள் ஓடி போயிட்டுருக்குறோம். வந்து நாங்கள் கெப் வாங்க வேணுமென்று சொல்லி நினைச்சேன். தொப்பி வாங்குவோம் வந்துட்டு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தொப்பி வாங்கிட்டு போவோம். இல்லை இது வேண்டாம், வேணும். அது ஓலை தொப்பி தான் நல்ல. அப்பாவுக்கு கொஞ்சம் ஓலை தொப்பின்னு சொன்னால் தான் இந்த ஹீட்டை தாங்கும். அதை விட இதெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் போடுற தொப்பி மாதிரிலாம் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இப்போ திருகோணமலை, கிண்ணியா, வெந்நீர் ஊச்சு அதை தான் வந்து பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவை நான் இதில் முடிச்சு போட்டு திருகோணமலையில் இன்னும் பார்க்க போகிற வீடியோஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் தான் தர போகிறேன். ஏன்னா பெரிய வீடியோ கட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும். அதால் இதோட இந்த வீடியோவை இதில் கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட சேனல் வித் சுதேஷியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற காணொளிகளையும் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லிக்கொண்டு இப்போ இதில் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.